நேற்று நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரலைங்க. எப்படா வீடியோ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா, அப்பா, தம்பி, பாரதி எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு தெரியுமா. அதனால அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. காலைல நான் எந்திரிச்சு வரும்போதே எல்லாரும் இருந்தாங்க. கூடயே பெரியமாவும் பெரியப்பாவும் வந்திருந்தாங்க. நம்ம அம்மா அப்பா நம்ம குழந்தையோட அவங்களும் குழந்தைய மாதிரி விளையாடுறத பார்க்கும்போது அது ஒரு தனி சந்தோஷம். காலை எந்திரிச்சு பல்லு கூட விளக்கலைங்க. ஜாலியாக உட்காந்து கதை பேசிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பாரதி ஆஃபீஸில் ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு க்ரீட்டிங் கார்டு இருந்துச்சு. அப்புறம் நல்லா சுருக்கு பையில் அழகாக சின்னதாக பாதாமும் முந்திரியும் இருந்துச்சுங்க. அப்புறம் விளக்கில் கேண்டில் வச்சு 2 கொடுத்துருந்தாங்க. 4 ஸ்வீட்டும் இருந்துச்சுங்க. பெரிய பாக்ஸில் ஹாப்பி தீபாவளின்னு போட்டு ஒரு பெரிய சாக்லேட்டு, பெரிய கேண்டில், அப்புறம் இந்த டின்னுக்குள்ளே கொஞ்சம் சீட்ஸு, அப்புறம் நட்ஸ் எல்லாம் மிக்ஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பிஸ்தா சாக்லேட்டும் ஒன்று இருந்துச்சு. பார்க்குறதுக்கு தங்க பிஸ்கெட் மாதிரியே ஒரு 4 இருந்துச்சுங்க. அது சாக்லேட் தான். நான் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கூடையே ரசமலாய் டின்லேயும் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பாரதிக்கு ஆஃபீஸில் கொடுத்துருந்தது. அம்மா குலாப் ஜாமுன் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. தீபாவளினா குலாப் ஜாமுன் இல்லாமல் எப்படி? அது கூட ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னோடய ஃபேவரட் அது. கூடையே ரவா லட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வழக்கம் போல் அதிரசம் வெள்ளத்துலையும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, சர்க்கரையிலையும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு வெள்ளத்தில் இருந்தது ரொம்ப பிடிச்சிச்சிங்க. இதெல்லாம் சாப்பிடும் போது நான் போய் பல்லு விலைக்கு குளிச்சுட்டு தான் சாப்பிட்டேன். அதனால யாரும் கமெண்ட்ல என்னை திட்டாதீங்க. எங்கள் வீட்டில் தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் ஜாக்கிரதையாக தீபாவளி கொண்டாடுங்க. டாடா.